CPA இது ப்ரோ சேனல். சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் 2025 PGTRB கல்வி உளவியல் என்ற பாடத்திலிருந்து மாடல் டெஸ்ட் சீரியஸாக வந்துள்ளது. இது யூனிட் 1 அதனுடைய பார்ட் 3 தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதற்கு முன்னர் 2 பார்ட்டுகள் வெளிவந்துள்ளன. அதையும் பார்த்துவிட்டு இதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். அதை பார்த்து நீங்கள் விடைகளை மட்டும் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்தால் உங்களுக்கு மதிப்பெண்களும் அதற்குரிய PDF ஃபைல்களும் அனுப்பி வைக்கப்படும். இந்த மாடல் டெஸ்ட் சீரீஸில் பங்கெடுத்து கொள்ள நீங்களும் விரும்பினால் இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். குறைந்த கட்டணங்கள் கட்டி மாத சந்தாதாரராக மாற வேண்டும். விருப்பமுள்ளவர்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இது சாக்பீஸ் அகாடமியினுடைய கல்வி உளவியல் என்ற பாடத்திற்கான யூனிட் 1 பார்ட் 3 பார்க்குறோம். முன் தொடக்க கல்வி என்ற தலைப்பில் இந்த தேர்வானது உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பி வைத்து அந்த மெட்டீரியலிலிருந்து வினாக்கள் தயாரிக்கப்பட்டு இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. ஏற்கனவே உள்ள வினாக்களில் இருந்து தேர்வுகள் நடத்தப்படவில்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தினம்தோறும் புது புது வினாக்கள் எடுத்து தான் இந்த தேர்வானது நடைபெறுகிறது. இப்போ 51வது கேள்வி பார்க்குறோம். இதற்கு முன்னர் 50 கேள்விகள் வெளிவந்துள்ளன 2 பார்ட்டுகளில். இது 3வது பார்ட்டான 51வது கேள்வி. 11வது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் ஆண்டுகளுக்கிடையில் நடந்தது. 11வது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் ஆண்டுகளுக்கிடையில் நடந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2001 முதல் 5 வரை, அடுத்து 2007 முதல் 12 வரை, அடுத்து 1991 முதல் 95 வரை, அடுத்து 1982 முதல் 87 வரை. உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். 52வது கேள்வி பார்க்குறோம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 3 முதல் 5 வயதுக்குட்பட்ட ஓராண்டு முன்பருவ கல்வியை அளிக்க வேண்டும். 4 முதல் 5 வயதுக்குட்பட்ட ஓராண்டு முன்பருவ கல்வியை அளிக்க வேண்டும். அடுத்து 3 முதல் 6 வயதுக்குட்பட்ட ஓராண்டு முன்பருவ கல்வியை அளிக்க வேண்டும். 4வது ஆப்ஷன் 4 முதல் 6 வயதுக்கு உட்பட்ட ஓராண்டு முன்பருவ கல்வியை அளிக்க வேண்டும். 53வது கேள்வி. அரசியல் அமைப்பின் டேஷ் கீழ் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது. அரசியலமைப்பின் டேஷ் கீழ் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 21A 86வது திருத்தத்தின் கீழ், 21B 86வது திருத்தத்தின் கீழ், 21A 85வது திருத்தத்தின் கீழ், 21B 85வது திருத்தத்தின் கீழ். 54வது கேள்வி. ஆரம்பகால குழந்தை கால பராமரிப்பு டேஷில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகால குழந்தை கால பராமரிப்பு டேஷில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வழிகாட்டு கோட்பாடு பிரிவு 35, வழிகாட்டு கோட்பாடு பிரிவு 25, வழிகாட்டு கோட்பாடு பிரிவு 45, வழிகாட்டு கோட்பாடு பிரிவு 15. 55வது கேள்வி. தேசிய பாடத்திட்ட வடிவமைப்பு 2005 டேஷை வலியுறுத்தியது. தேசிய பாடத்திட்ட வடிவமைப்பு 2005 டேஷை வலியுறுத்தியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 3 வருட முன்பள்ளி கல்வியை, 2ஆம் வருட முன்பள்ளி கல்வியை, 3ஆம் வருட முன்பள்ளி கல்வியை, 2 வருட முன்பள்ளி கல்வியை.
56வது கேள்வி. கூற்று 1. முன் தொடக்க கல்வி என்பது ஒரு குழந்தை 5 அல்லது 6 வயதில் பள்ளிக்குச் செல்வதற்கு முன் பெறும் கல்வியாகும். கூற்று 2. உண்மையில் குழந்தை பிறப்பதற்கு முன்பே கல்வி தொடங்குகிறது. கூற்று 1. முன் தொடக்க கல்வி என்பது ஒரு குழந்தை 5 அல்லது 6 வயதில் பள்ளிக்கு செல்வதற்கு முன் பெறும் கல்வியாகும். கூற்று 2. உண்மையில் குழந்தை பிறப்பதற்கு முன்பே கல்வி தொடங்குகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரண்டும் தவறு, இரண்டும் சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 57வது கேள்வி. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் டேஷ் ஆண்டில் உருவானது. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் டேஷ் ஆண்டில் உருவானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2009, 2008, 2007, 2010. 58வது கேள்வி. இடைநிலை கல்விக்குழு டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இடைநிலை கல்விக்குழு டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1956-57, 1951-52, 1986-87, 1952-53. அடுத்து 59வது கேள்வி. குழந்தை பராமரிப்பு குழு டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. குழந்தை பராமரிப்பு குழு டேஷ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1955-56, 1954-55, 1943-44, 1963-64. 60வது கேள்வி. சார்ஜென்ட் அறிக்கை டேஷ் ஆண்டில் வெளியிடப்பட்டது. சார்ஜென்ட் அறிக்கை டேஷ் ஆண்டில் வெளியிடப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1954, 1964, 1944, 1974. பாலர் பள்ளியின் நோக்கங்கள் டேஷ் என்பவர் தலைமையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. பாலர் பள்ளியின் நோக்கங்கள் டேஷ் என்பவர் தலைமையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் திருமதி தாராபாய், திருமதி தாதாபாய், திருமதி மீராபாய், எவருமில்லை. அடுத்து 62வது கேள்வி. குழந்தை பராமரிப்பு குழுவின் நோக்கங்களில் கீழ்க்கண்டவற்றுள் ஒன்று மட்டும் தவறானது. குழந்தை பராமரிப்பு குழுவின் நோக்கங்களில் கீழ்க்கண்டவற்றுள் ஒன்று மட்டும் தவறானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தன் சுத்தம் பற்றிய பயிற்சி வழங்குதல், குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்குதல், ஒரு சில திறன்களை வளர்க்க பயிற்சி அளித்தல், எதுவுமில்லை. 63வது கேள்வி. இந்திய கல்வி ஆணையம் டேஷ் ஆண்டில் உருவானது. இந்திய கல்வி ஆணையம் டேஷ் ஆண்டில் உருவானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1963-64, 1964-66, 1954-56, 1986-88. 64வது கேள்வி. 1972 ஆய்வுக்குழுவின் அறிக்கை பரிந்துரைகளை வழங்கிய குழுவின் தலைவராக இருந்தவர் டேஷ். 1972 ஆய்வுக்குழுவின் அறிக்கை பரிந்துரைகளை வழங்கிய குழுவின் தலைவராக இருந்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் திருமதி தாதாபாய், திருமதி தாராபாய், திருமதி மீனா சுவாமிநாதன், ஜேபி நாயக். அடுத்த 65வது கேள்வி. முன் பள்ளி கல்வியின் நோக்கங்களில் கீழ்க்கண்டவைகளுள் தவறானது டேஷ். முன்பள்ளி கல்வியின் நோக்கங்களில் கீழ்க்கண்டவைகளுள் தவறானது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் விரும்பத்தக்க பழக்க வழக்கங்கள் கற்றுக்கொள்ளுதல், எண்கள் தொடர்பான கருத்துக்களை கற்றல், சமூக நிகழ்வை புரிந்து கொள்வது, கூட்டல் கழித்தல் முதலான கணக்கீடுகளை பதிய வைப்பது. அடுத்த 66வது கேள்வி. கிராமப்புற பெண்களுக்கும் படிப்பை பாதியில் விட்டவர்களுக்கும்
தொடர் கல்வி வாய்ப்பினை வழங்க டேஷ் கொண்டு வரப்பட்டது. கிராமப்புற பெண்களுக்கும் படிப்பை பாதியில் விட்டவர்களுக்கும் தொடர் கல்வி வாய்ப்பினை வழங்க டேஷ் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் திறந்தவெளி பள்ளி, தனிப்பயிற்சி அதாவது டியூஷன், ஏ மற்றும் பி எதுவுமில்லை. 67வது கேள்வி, முறைசாரா கல்வி டேஷிடமிருந்து நிதியுதவி பெறுகிறது. முறைசாரா கல்வி டேஷிடமிருந்து நிதியுதவி பெறுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் யூனிசெஃப், ஐஎம்எஃப், யுனெஸ்கோ, பி மற்றும் சி. அதாவது ஐஎம்எஃப் மற்றும் யுனெஸ்கோவிடமிருந்து அப்படின்னு அர்த்தம். இதில் உங்களது விடை எது? 68வது கேள்வி, பல்நோக்கு செயலறிவு திட்டம் டேஷிடமிருந்து நிதியுதவி பெறுகிறது. பல்நோக்கு செயலறிவு திட்டம் டேஷிடமிருந்து நிதியுதவி பெறுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் யூனிசெஃப், ஐஎம்எஃப், யுனெஸ்கோ, பி மற்றும் சி. 69வது கேள்வி, கோத்தாரி குழு டேஷை வலியுறுத்தியது. கோத்தாரி குழு டேஷை வலியுறுத்தியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தொழில்நுட்ப கல்வியை, மருத்துவ கல்வியை, விவசாய கல்வியை, தொழிற்கல்வியை. அடுத்து 70வது கேள்வி, 10+2+3 கல்வி முறையை ஏற்றுக்கொள்ளாத 2 மாநிலங்கள் டேஷ். 10+2+3 கல்வி முறையை ஏற்றுக்கொள்ளாத 2 மாநிலங்கள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மேகாலயா மணிப்பூர், மேகாலயா மிசோரம், மிசோரம் மேற்கு வங்காளம், மிசோரம் பீகார். 71வது கேள்வி, டேஷ் மக்கள் தொகைக்கு ஒரு பால்வாடி இருக்க வேண்டும் என்பது முன் தொடக்க கல்வியின் குறிக்கோளாகும். டேஷ் மக்கள் தொகைக்கு ஒரு பால்வாடி இருக்க வேண்டும் என்பது முன் தொடக்க கல்வியின் குறிக்கோளாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1200, 1000, 1500, 1300. 72வது கேள்வி, சார்ஜென்ட் அறிக்கை டேஷை உருவாக்கலாம் என அறிவுறுத்தியது. சார்ஜென்ட் அறிக்கை டேஷை உருவாக்கலாம் என அறிவுறுத்தியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பால்வாடிகளை, நர்சரி பள்ளிகளை, தொடக்கப் பள்ளிகளை, எதுவுமில்லை. 73வது கேள்வி, 1951ஆம் ஆண்டில் இந்தியாவில் டேஷ் பால்வாடிகளை ஆரம்பித்தது. 1951ஆம் ஆண்டில் இந்தியாவில் டேஷ் பால்வாடிகளை ஆரம்பித்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2000, 2500, 1500, 3000. 74வது கேள்விக்கு வந்திருக்கோம். கீழ்கண்டவற்றுள் எது வயது வந்தோர் கல்வியில் சேராதது? கீழ்கண்டவற்றுள் எது வயது வந்தோர் கல்வியில் சேராதது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் சமுதாய கல்வி, அறிவொளி இயக்கம், மக்கள் கல்வி நிலையங்கள், பகுதி நேர கல்வி. 75வது கேள்வி இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி. சைக்காலஜி பாடத்தினுடைய 75வது கேள்வி. கோத்தாரி குழுவின் அறிக்கையின்படி டேஷ் ஆண்டில் கல்வி பற்றிய தேசிய கொள்கைக்கான தீர்மானத்தை அரசு இயற்றியது. கோத்தாரி குழுவின் அறிக்கையின்படி டேஷ் ஆண்டில் கல்வி பற்றிய தேசிய கொள்கைக்கான தீர்மானத்தை அரசு இயற்றியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1948, 1958, 1986, 1968. அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, உங்களது விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் உங்களுக்கு தேவையான PDF ஃபைலையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுத்து கொள்ள இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் மாத சந்தாதாரராக ஆகுவதற்கு வழி காண்பிக்கப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.